ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடானது, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு வரமிளகா ஒன்று சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பிளேட்டில் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க. இப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலில் 2 கரண்டி தோசை மாவு எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி நாங்கள் மாவில் உப்பு சேர்த்துட்டோங்க, நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தக்காளி மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாவோட நல்லா மசாலா மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா கலந்து விடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தோசைக்கல் சூடானது. இப்போ தோசையை நம்ம ஊற்றிடலாங்க. பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி தோசை ரெடி ஆகிட்டுருக்குங்க. சட்னி இல்லாமல் நம்ம அப்படியே இதை சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்திக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த தோசையை வேக வைக்கணுங்க. அடுப்பு நல்லா மீடியமில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாங்க. தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.